வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல், பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்களை அழைத்து நேதன்யாகு விளக்கம். ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரான் ராணுவ நிலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலை தவிர்ப்பதற்கான முன்கூட்டிய தாக்குதல் இது என இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு தெரிவித்தார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் பேசினார். அப்போது கவலையை வெளிப்படுத்திய மோடி, பிராந்தியத்தில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான இந்தியாவின் உறுதியை மோடி வலியுறுத்தினார். முன்னதாக வெளியுறவு அமைச்சகம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் மோதலை தவிர்க்குமாறு வலியுறுத்தியுள்ளதுடன் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் உட்பட கவலையளிக்கும் நிகழ்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் கூறியது. ஈரான் மீதான தாக்குதலில் சர்வதேச ஆதரவை பெற மோடியை நேதன்யாகு அழைத்ததாக தெரிகிறது. ஜெர்மன் பிரதமர் ஃபிரீட்ரிக் மெர்ஸ் மற்றும் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் உள்ளிட்ட உலக தலைவர்களுடனும் நேதன்யாகு தொலைபேசியில் பேசினார். அமெரிக்க பிரதமர் டொனால்டு டிரம்ப், ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உள்ளிட்ட தலைவர்களையும் நேதன்யாகு தொடர்பு கொண்டார். ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் ஜூன் 21 முதல் இணைய வழியில். ஜனாதிபதி நிதியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சேவைகளும் ஜூன் 21 முதல் இணைய வழியில் வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் பிப்ரவரி 7 முதல் நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களூடாகவும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கப்பட்டன. இந்த வேலைத்திட்டம் மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் அவ்வாறு விரிவுபடுத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி வறுமை ஒழிப்பு நிவாரணங்கள், கல்வி புலமை பரிசில் வழங்குதல், கல்வியில் சிறந்து விளக்கும் பிள்ளைகளை பாராட்டுதல், விசேட தேவைகள் உடையவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்கள், காட்டு யானைகளால் பாதிக்கப்படும் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை, தேசிய அளவில் அல்லது நாட்டிற்காக சேவை செய்தவர்களை பாராட்டுதல், விபத்துகள் மற்றும் அனர்த்தங்களின் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் உள்ளிட்ட ஜனாதிபதி நிதியத்தினால் செயற்படுத்தப்படும் அனைத்து சேவைகளுக்கும் பொதுமக்களுக்கு நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாகவும் இணைய வழியில் விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலை திட்டத்துடன் 47 வருட காலமாக கொழும்பிற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியத்தின் அனைத்து சேவைகளையும் இலங்கையின் அனைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனாதிபதி தலைமையிலான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு மேற்கொண்ட தீர்மானத்தின்படி பொதுமக்களுக்கு இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதுடன் இதனூடாக அதிகமான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதனூடாக ஜனாதிபதி நிதியத்தை தவறாக பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல். ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி புதிய ஏவுகணை அலையொன்று ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் எச்சரிக்கை ஒளிரத் தொடங்கியுள்ளதோடு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் மையங்கள் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என அவர் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக ஈரானின் அரசு தகவல் நிறுவனம் IRNA தெரிவித்துள்ளது. இது இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை காலை மேற்கொண்ட தாக்குதலுக்கான ஈரானின் தீவிர பதிலடி நடவடிக்கையின் தொடக்கம் என விளக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிமிடங்களில் பல வகையான நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிராந்தியங்களை நோக்கி ஏவப்பட்டுள்ளன. இது இஸ்ரேல் நடத்திய வன்கொடுமைக்கான தாக்குதலுக்கு எதிரான தீர்மானமான பதிலடி நடவடிக்கையின் தொடக்கமாகும் என IRNA செய்தி வெளியீட்டில் தெரிவித்துள்ளது. இதன்படி ஈரானிய ஏவுகணைகளை இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. இதேவேளை தாக்குதலில் டெல் அவிங் பெருநகர் பகுதியில் பலர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கை கால்களை கட்டி நபர் ஒருவர் படுகொலை. நபர் ஒருவரின் கை கால்களை கட்டி கொலை செய்து வீட்டில் இருந்த வேன் வாகனம் ஒன்று கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று வெண்ணப்புவை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வெண்ணப்புவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தெற்கு உல்ஹிட்டியாவு பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வெண்ணப்புவை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொலை செய்யப்பட்டவர் 64 வயதுடைய மாரவில மூதுகட்டுவ பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஆவார். குறித்த வீட்டின் உரிமையாளர்கள் இத்தாலியில் வசித்து வருவதாகவும் கொல்லப்பட்டவர் அந்த வீட்டின் காவலாளியாக பணியாற்றி வந்ததாகவும் தெரியவந்துள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் வீட்டு உரிமையாளரின் உறவினொருவர் வீட்டிற்கு வந்தபோது காவலாளி கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வீட்டின் அறையொன்றில் மரணமடைந்திருப்பதை கண்டதாகவும் வீட்டின் கராச்சியில் நிறுத்தப்பட்டிருந்த வேன் வாகனமும் காணாமல் போயிருப்பதாகவும் போலீஸ் நிறுவனத்தின் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்ய வெண்ணப்புவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது.
தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.